ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு தி சிஎஸ்எஸ் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டைலிங். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலிங், அதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைலாக மாற்றுறது எப்படி, அதுவும் சிஎஸ்எஸில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் இன்னும் மற்ற டுட்டோரியல்ஸ் வந்து செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டுட்டோரியல் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம். ஸோ கைஸ், நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டைலிங், அதாவது டெக்ஸ்ட் ஸ்டைலிங், இல்லை ஸ்டைலிங் டெக்ஸ்ட். ஸோ எப்படின்னா சொல்லிக்கோங்க. ஸோ ஸ்டைலிங் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை எத்தனை வகையான ஃபார்மெட்டில் எடிட் பண்ணுறது, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க HTML சொன்னப்போ. ஸோ அதே போல் தான் இங்கேயுமே ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம என்னென்ன மெத்தடில் மாற்றலாம், என்னென்ன மெத்தடில் எடிட் பண்ணலாம். லைக் அண்டர்லைன்லேருந்து சரி, போல்டும் சரி, அது கலர் சேஞ்சிங்கும் சரி, பிக்சல் சைஸும் சரி, சென்டர் அலைன்மெண்ட் எல்லாமே சேர்த்து தான் ஸ்டைலிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உள்ளே நம்ம யூஸ் பண்ண தெரியுமா, அந்த உள்ளே யூஸ் பண்ண கண்டென்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தா கலர். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்வா கலர் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ப்ரௌசர் வந்து சைடில் காட்டுறேன். ஸோ கலர் வந்து ஆட்டோமேட்டிக் அக்வாவில் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ அலைன் டெக்ஸ்ட்னு சொல்லலாம், இல்லை டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் தான். ஸோ அது என்ன பண்ணுன்றது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். ஸோ அழகான நம்மளோட கண்டென்ட் டெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ என்ன இடத்துல வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சென்டர், என், ஜஸ்டிஃபை, லெஃப்ட், ரைட், ஸ்டார்ட், சொல்லி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். ஸோ ஜஸ்டிஃபை அப்படின்னா என்னென்னா பேஜோட கார்னரில் வந்துடும். ஸோ அதை பற்றி தான் ஜஸ்டிஃபை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்டிஃபை பற்றி நான் வந்து சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்து என்ன வந்து பாருங்கள், சென்டர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி அப்படி என்னென்னா ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ அதாவது நம்மளோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் இட்டாலிக்கா, போல்ட்டா, ஸோ அதை டிசைட் பண்ணோம்ல. ஸோ அது வந்து ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம். ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வந்து இட்டாலிக் கொடுத்துக்கலாம். ஸோ இட்டாலிக் கொடுக்குறப்போ இட்டாலிக்கா மாறிடுச்சு. ஸோ இட்டாலிக் நம்ம கொடுத்துக்கிறோம். நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்னடா பண்ணணும் அப்படின்னா நீங்களே பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது நம்மளோட டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணோம். லைக் அண்டர்லைன், லைக் அந்த மாதிரி கோடு போட்டு நம்ம ஸ்லாஷ் இப்போது அலைஞ்ச மாதிரி காட்டும் தெரியுமா. ஸோ அது போல் அண்டர்லைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவோம். நமக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நன்னா எதுவும் மாறாது. ஸோ ஓகேங்களா, இப்போ நன்னில் தான் இருக்குது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. லைக் எப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது லோவர் கேஸ். ஸோ இதில் போட்டுக்க தெரியுமா, நம்மளோட கேபிட்டலைஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. கேபிட்டலைஸ் கொடுத்தோன்னா நம்மளோட கண்டென்ட்டில் இருக்கிற ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் நார்மல் டபிள்யூ போட்டுமே அது கேபிட்டல் டபிள்யூ மாதிரி இருக்கா. இப்போ நான் டபிள்யூ எடுத்துகிறேன். ஜஸ்ட் மினிட் கைஸ். இப்போ நான் வந்து கேபிட்டல் டபிள்யூ போடுறேன். இப்போயுமே அது கேபிட்டல் டபிள்யூ ஆகுது. ஸ்மால் டபிள்யூ போட்டாலுமே அது கேபிட்டல் டபிள்யூ தாங்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் தான் கேபிட்டலைஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த கேபிட்டலைஸ் கொடுத்துட்டோமா. ஸோ இதோட இந்த சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன இன்னொரு கண்டென்ட் காட்டணும்ல. எல்லாத்துலேயுமே நான் வந்து இதிலேயே காட்ட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வாட்டி பேராகிராஃப் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி எல்லாமே யூஸ் பண்ணால் தான் கலர். ஸோ நம்ம என்ன இதில் என்ன கலர் கொடுக்குறோம்னா ப்ரௌன் கலர் கொடுக்குறோம். ஸோ ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. ஸோ ப்ரௌன் கலர் மாறிடுச்சா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோமா, ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்டிஃபையே கொடுக்குறோம். அது ஸ்டார்டிங்லேருந்தே வரட்டும். ஸோ ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட்டோட வித்து. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ஃபாண்ட் வித். ஸோ ஃபாண்ட் வித் எவ்வளோ கொடுக்கலாம்னா 600 கொடுக்கலாம், இல்லை 500 கொடுத்துடலாம். ஸோ ஃபாண்ட்டோட வித் வந்து 500 கொடுத்துருக்கோம். ஸோ 500 பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில.
ஸோ ஜஸ்ட் லீவ் இட். நமக்கு அதாவது அதிகமாக நம்மளுக்கு கொடுத்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம கம்மியாக தானே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்டர் ஸ்பேசிங். அதாவது ஒரு லெட்டர்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு லெட்டருக்குன்னா அதுக்கான ஸ்பேசிங் நடுவில் ஸ்பேசிங் இருக்குது தெரியுமா? ஸோ அதுதான் லெட்டர் ஸ்பேசிங். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் 3 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்கோசம் நான் கொடுக்குறேன் 3 பிக்சல். பட் நமக்கு வந்து 3 எல்லாம் வேணாம், 1 போதும். ஸோ 1 பிக்சல் இருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆர் 2. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பிக்சல் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி வந்து வேர்ட் ஸ்பேசிங். அதாவது ஒரு வேர்ட், இப்போ நம்ம வந்து லெட்டர் ஸ்பேசிங் பார்த்தோம், ஒரு லெட்டருக்கு இருக்கிற ஸ்பேசிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேர்ட் ஸ்பேசிங். ஸோ இதுவுமே சேம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு இருக்காது. இதே போல் தான் எப்படி இருக்கும், நம்ம இதில் என்ன பண்ணமோ அதே போல் ஒரு பிக்சல் சைஸ் போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ சைஸ் கொடுக்கலான்னா ஒரு 3 பிக்சல் கொடுக்கலாமா? பார்த்தீங்களா? ஸோ 3 பிக்சல் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் 3 பிக்சல் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஸோ நான் 3 பிக்சல் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பிக்சல் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த இமேஜ் வச்சா நல்லாயிருக்கும், இந்த அலைன்மெண்ட்டில் வச்சா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதோட ஒரு ஃபீல் அது. ஸோ அது உங்களோட ஃபீல் தான். உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் ஹைட். ஸோ லைன் ஹைட்னா ஒன்றுமே இல்லை, நம்மளோட லைன் யூஸ் பண்ண தெரியுமா? ஸோ இந்த ஒரு லைன்ஸ் இருக்குது தெரியுமா? இந்த ஒரு லைனுக்குமே இருக்கிற ஹைட். இந்த ஒரு லைன் முடிஞ்சோடனே கீழே அடுத்த லைன் இருக்குது தெரியுமா? அந்த லைனுக்கோட ஹைட் தான் அது லைன் ஹைட். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோன்னா 2 கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே 2லே இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியட்டும். இதை நான் என்ன பண்ணேன்னா ஒரு 6 வச்சுக்கிறேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், டாக்காகவே தெரியுது ரொம்ப ரொம்ப வித்து. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலில் என்னென்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இட்ஸ் லாஸ்ட் ஃபைனல் டேக். ஸோ அதாவது ஸ்டைலிங் டெக்ஸ்ட்டில், ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் ஆகிற அந்த கேட்டகிரியில் இதுதான் லாஸ்ட் டேக். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இதுதான் லாஸ்ட் இந்த கேட்டகிரியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்த கேட்டகிரி நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு. பட் டெக்ஸ்ட் ஸ்டைலிங்கில் இது மட்டும்தான். ஸோ போக போக நான் சொல்கிறேன் ஸ்டைலிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லிட்டு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனல் என்னென்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் ஒரு விஷயம் காமிக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸை சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இந்த மாதிரி கூகுள் ஃபாண்ட் வரும். அதோட ஹோம் பேஜ் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் உங்கள் கூகுள் ஃபாண்ட்னே சர்ச் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கூகுள் ஃபாண்ட் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கூகுள் ஃபாண்ட் சர்ச் பண்ணோடனே கூகுள் ஃபாண்ட் ஃபுல்லில் போனீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபாண்ட்ஸ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி எதுக்குன்னா நம்ம ஃபாண்ட்டை மாற்றுறதுக்கு தான். ஸோ ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு தான் ஃபாண்ட் ஃபேமிலி டேக் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸோ தின் வந்து 100 இது நல்லா இருக்குது. ஸோ நான் இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து லிங்க் வந்துருக்கு தெரியுமா? இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி HTML மெயின் பேஜ் தெரியுமா இங்கே பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா கடைசி எங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் தெரியுமா? இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இப்போது ப்ரௌசரில் நம்மளோட பேஜை போய் பார்த்தோம்னா ஃபாண்ட் மாறிடுச்சு. பிக்சல் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வித்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் 400 வைக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ 500 வைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது, 600 வச்சுருவோமோ? ஓகே, நாட் பேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைலிங், அதாவது ஸ்டைலிங் டெக்ஸ்ட் ஆர் டெக்ஸ்ட் ஸ்டைலிங் அது எப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு பேர் இருக்குதெல்லாம் மேட்ரு இல்லை. ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் மேட்டர். ஸோ கற்றுக்கினீங்களா அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோலாம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next video guys. Bye bye.